வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழும் சரஸ்வதியும் சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். கோதை வீட்டுல சொல்லிட்டு இருக்கிறாங்க, ராகினி ஏதோ என்கிட்ட பேச வந்தா அப்படின்னு சொல்றாங்க. அவ மனசு மாறிட்டான்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. அவளை அந்த குடும்பத்துல எனக்கு தனியா விடுறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ராகினி தான் அபிய அந்த வீட்டுக்கு கூப்பிட்டால, நம்ம அபிய அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அபியுமே கிளம்பி இப்போ ராகினியோட வீட்டுக்கு வராங்க. அபிய பார்த்த உடனே நீ எதுக்காக இங்க வந்திருக்கிற அப்படின்னு அர்ஜுனோட அம்மாவும் அக்காவும் கேக்குறாங்க. ராகினி சொல்றாங்க, நான் தான் இவங்களை இங்க வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா தான் உங்களுக்கு ஒத்தாசையா இருக்கட்டும் என்ன அனுப்பி வச்சாங்க அப்படின்னு ராகினிட்ட சொல்றாங்க அபி. ராகினி அர்ஜுனோட அம்மாட்டையும் அக்காட்டையும் சொல்றாங்க, எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது உங்களுக்கு மரியாதையாவும் இருக்காது. அபி சின்ன வயசுல இருந்து எங்க வீட்லயே என் கூடவே இருந்தாங்க, எனக்கு ஒரு அக்கா மாதிரி இவங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என் கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ராகினி சொல்றாங்க. அர்ஜுன் அக்கா சொல்றாங்க, அபி வந்தா நமக்கு வீட்டு வேலைக்கு அவளும் உதவியா இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல இப்போ அர்ஜுனோட கார் வருது. அங்க பார்த்தா அர்ஜுனும் அர்ஜுனோட மாமா முகத்திலையும் அடிபட்டிருக்கு. என்னடா தம்பி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப பதட்டமா கேட்டுட்டு இருக்கிறாங்க அர்ஜுனோட அக்கா. உங்க 2 பேருக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அப்படின்னு அர்ஜுனோட அம்மா கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம கம்பெனி வாசலுக்கே வந்து அந்த தமிழ் பிரச்சனை பண்ணி எங்க 2 பேரையும் போட்டு அடிச்சிட்டான் அப்படின்னு அர்ஜுனோட மாமா சொல்றாரு. அவன் எதுக்கு உங்களை அடிச்சான்? காலையில என்னமோ பெருசா நல்லவே மாதிரி பேசினா அப்படின்னு ராகினி கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, கம்பெனி இப்ப நமக்கு சொந்தமாயிடுச்சுல, அந்த காண்டுல தான் போட்டு அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்றாரு அர்ஜுனோட மாமா. அதை கேட்ட உடனே ராகினிக்கு கோபம் வந்துடுது. உங்களை அடிச்ச தமிழை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு தமிழ் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. ராகினியை பார்த்ததும் நீ எதுக்கு இங்க வந்திருக்கிற அப்படின்னு தமிழோட அப்பா கேக்குறாரு. உங்களோட மகன் தமிழ் என்னோட புருஷனை காரணமே இல்லாம போட்டு அடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க ராகினி. கார்த்தி சொல்றாரு, அண்ணன் கையில சிக்கினதுனால இவன் அடியோட போயிட்டான், இதுவே என் கையில சிக்கிருந்தானா நான் கொன்றுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. பாத்தியா தங்கச்சி, உன் கண்ணு முன்னாடியே மாப்பிள்ளைய கொன்றுவேன்னு சொல்றாரு இவரு அப்படின்னு சொல்றாரு அர்ஜுனோட மாமா. ராகினி சொல்றாங்க, காலையில உங்க முகத்தை கூட பார்த்து என்னால பேச முடியல, செய்யாத தப்புக்கு அண்ணன் இந்த மாதிரி பழி சுமந்துட்டாரே அப்படின்னு நான் கில்ட்டியா ஃபீல் பண்ணினேன் அப்படின்னு தமிழ்கிட்ட சொல்றாங்க. ஆனா இப்ப காரணமே இல்லாம என்னோட புருஷனை போட்டு அடிச்சிருக்கிறீங்கல்ல, நான் உங்க பேர்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க ராகினி. போலீஸ்க்கு நீ கால் பண்றியா இல்ல நாங்க பண்ணட்டுமா அப்படின்னு நமச்சி கேக்குறாரு. உங்க கம்பெனி வாசல்ல தான் பிரச்சனை நடந்துச்சு, இவங்க தான் தேவையில்லாம எங்களை வம்பு கிழித்து எங்களை முதல்ல அடிச்சாங்க அப்படின்னு சொல்றாரு நமச்சி. தமிழ் அடிக்கிறதுக்கு கூட உன் புருஷன் தான் கட்டை எடுத்துட்டு வந்தான் அப்படின்னு சொல்றாரு. நாங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், போலீஸ் வந்து விசாரிக்கட்டும், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போய் களி சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுன் தேவையில்லாம பிரச்சனை வேணா ராகினி, வா நம்ம போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. உன் புருஷன் பயப்படுறப்பே உனக்கு தெரியலையா ராகினி, அவன் மேலதான் தப்பு இருக்குன்னு அப்படின்னு சொல்றாங்க வசு. எனக்கு தெரியும் அர்ஜுன், நீங்க எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டீங்க, நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ராகினி. எவ்வளவு தைரியம் இருந்தா அவர் மேலே கை வச்சிருப்பீங்க அப்படின்னு மறுபடியும் ரொம்ப கோவமா பேசுறாங்க ராகினி. ராகினி ரொம்ப டென்ஷனா பேசினதுனால அவங்களுக்கு லைட்டா தலை சுத்துற மாதிரி ஆயிடுது. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? ராகினிக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகட்டும், நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு அர்ஜுன். கோதை சொல்றாங்க, வாங்க நம்மளும் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு அப்படின்னு சொல்றாங்க. நடேசன் சொல்றாரு, அவளுக்கு என்ன ஆனா என்ன, அவ புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசுறதுக்காக வந்தா, அவனே பாத்துக்குவான் அப்படின்னு சொல்றாரு. என்னதான் இருந்தாலும் அவன் நம்மளோட பொண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க கோதை. அதை நான் என்னைக்கும் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு நடேசன். அடுத்ததா ஹாஸ்பிட்டல்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்றாங்க, ராகினிக்கும் குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா இவங்க மறுபடியும் இந்த மாதிரி எமோஷனல் ஆகாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் அந்த மாதிரி ஆனாங்கன்னா குழந்தைக்கும் இவங்களுக்கும் தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. அர்ஜுன் சொல்றாரு, நீயே ராகினி கோபப்படுற, நம்ம குழந்தைய பத்தி நீ யோசிக்க மாட்டியா அப்படின்னு கேக்குறாரு. அந்த தமிழ் உங்களை அடிச்சது தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ராகினி. எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை தான் நான் எழுதி வாங்கினேன், அதுவும் உன் பேர்ல தான் நான் வாங்கினேன், அவங்கள நான் எதிரியாவே பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்றாரு அர்ஜுன். பரவாயில்ல, தமிழை நான் நம்ம குடும்பத்துல ஒருத்தரா தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு அர்ஜுன். உங்க அம்மா அப்பா பண்ண துரோகத்தை கூட நான் மறக்கதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்ஜுன் சொல்றாரு. நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கிறீங்க, ஆனா உங்களை புரிஞ்சுக்காம அவங்க திட்டுறாங்க பாத்தீங்களா அப்படின்னு ராகினி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அபி மனசுல நினைக்கிறாங்க, இவன் நடிக்கிறான்றது கூட இந்த பொண்ணுக்கு புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. கோதை இப்போ வசூட்டையும் சரஸ்வதிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்ம போய் ஹாஸ்பிட்டல்ல போய் ராகினியை பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நடேசன் இப்போ அங்க வராரு, நீ எங்கேயும் போக கூடாது, போனா அவமானப்பட்டு தான் நீ வருவ அப்படின்னு சொல்றாரு. நமக்கு இனிமேல் அந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்ததே மறந்துரு, இனிமே நமக்கு 2 மகன் 2 மருமக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப என்ன பண்றது, அவளுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே அப்படின்னு கோதை ரொம்ப புலம்பிட்டே இருக்கிறாங்க. அபிதான் அங்க இருக்கிறாளத்த, அவளுக்கு கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சரஸ்வதி சொல்றாங்க. அபிக்கு கால் பண்ணி பேசுறாங்க கோதை. இப்ப எப்படி இருக்கிறா ராகினி அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப எந்த பிரச்சனையும் இல்லம்மா, நல்லாதான் இருக்கிறாங்க அப்படின்னு அபி சொல்லிட்டு இருக்கிறாங்க.
ஃபோனை அவட்ட கொடுக்குறியா, நான் ஒரு வார்த்தை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கோதை. ஆனால் ராகினி சொல்கிறாங்க, நான் எப்படி போனால் என்னன்னு விட்டுட்டு போனவங்க தானே அவங்க, நான் யார்கிட்டையும் பேச தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது வந்துமா அப்படின்னு அப்படி சொல்ல வராங்க. அவள் சொன்னதை நான் கேட்டேன், அவளுக்கு என் கூட பேச விருப்பம் இல்லைன்னு சொன்னதையும் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.